நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மக்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை, ஒரு சிறிய வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம், அநேக முறை நம்ம இந்த வேத வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆவியானவர் நம்ம இடத்துல பேசும் பொழுது ஒரு புதிய காரியத்தை நம்ம இடத்துல பேச ஆசையா இருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே வாழும் போது நமக்கு அநேக காரியங்களை குறித்து, அநேக விஷயங்களை குறித்து, இல்ல நபர்களை குறித்து, இல்ல தேவைகளை குறித்து அதிகமான ஒரு பயம் நிறைந்தவர்களாக நம்ம நினைக்கிறோம். இப்பொழுது ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்களை நாம் கேட்கும் பொழுது கூட நம் பயத்தினாலே நாம் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது நிமித்தமாக, கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறதுனாலே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஒருபோதும் தேவன் நமக்கு பயத்தை கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்தது பயம் அல்ல, அது தைரியமுள்ள ஆவி. அதைத்தான் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சவால்களை சந்திக்கும்படியான பலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம சந்திக்கக்கூடிய அந்த தெளிந்த புத்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இம்மானுவேலர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருந்து சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நம்மிடத்திலே தந்து எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருந்து இந்த உலகத்தையும், உலகத்தில் உள்ளவனையும், உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே பயம் என்கிற ஆவி உண்டாயிருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல, அது மாம்சத்திலிருந்து வந்தது. பலவீனம் என்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல, அது மாம்சத்திலிருந்து வந்தது. போல குழப்பத்தின் ஆவி நிறைந்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. தேவன் எப்பொழுதும் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே பயம் என்கிற மாம்சீக எண்ணமோ, அல்லது பலவீனம் என்கிற எண்ணமோ, அல்லது குழப்பம் என்கிற எண்ணமோ இருக்குமே ஆயின் தயவு செய்து இப்பொழுதே திருத்திக் கொள்ள வேண்டும். இது தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டது அல்ல, இது மாம்சம், இது மண்ணினாலே உண்டானது. ஆகவே இந்த பயத்தை நம்மை விட்டு நாம் எடுத்தெறிவோம், பலவீனத்தை நம்மை விட்டு துரத்துவோம், இந்த புத்தியீனமான காரியங்களையும் நம்மை விட்டு விலக்குவோம். ஏனெனில் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்பு என்கிற ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பிலே நிறைந்தவர்களாய், பயத்தை நீக்கினவர்களாய், தைரியம் உடையவர்களாக, பலவான்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, தெரிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தையும், உலகத்தில் உள்ளவைகளையும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள நம்மால் முடியும். இது தேவனுடைய அனுகிரகத்தாலே, ஆவியானவருடைய பலத்தாலே ஆகும் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பார்ந்த, எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை விட்டு தூரம் சென்ற நாங்கள் அப்பா, இந்த ஒரு விசை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே, எங்களுடைய நினைவோடு நினைவாய் கலந்து விடும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபையினால் எங்களை மறைத்து கொள்ளும் அப்பா. எங்களுக்கு உள்ள இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அறிந்தவராய் இருக்கிறீரப்பா. எங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக அப்பா. பலவீனத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக
அப்பா குழப்பமான சூழ்நிலைகளை மாற்றி விடுவீராக. வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி அப்பா நாங்க பலவான்களாக, தைரியசாலிகளாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக அப்பா நாங்க அந்த உலகத்திலே ஜீவிக்க, எல்லாவற்றையும் உண்மை கொண்டு நாங்கள் ஜெயிக்க அப்பா உதவி செய்வீராக. அப்பா இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருடைய இருதயத்துல இருக்கிற எல்லா அச்சங்களும் நீங்கட்டும் அப்பா, எல்லா எதிர்பார்ப்புகளும் நீங்கட்டும் அப்பா, எல்லா எதிர்காலத்தை குறித்த பயங்கள், ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு தைரியம் நிரப்பட்டும் அப்பா, பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு தைரியம் நிரப்பட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. தேவ ஆவியானவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆவியானவர் தெளிந்த புத்தியை ஒவ்வொரு புல்லும் கொடுப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக அப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தருவீராக. இது அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 தீமோத்தேயு 1:7 நாங்கள் கேட்டபடியாக தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு அப்பா பயமுள்ள ஆவியை கொடாமல் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். இந்த வேத வசனத்தை நாங்கள் விசுவாசித்து, இதை நாங்கள் தியானித்து, இதை எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் இதை கடைபிடிக்க கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all.